நாகை மாவட்டம் நாகூர் கந்தூரி விழாவிற்கு வருகை தரும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கீழ்வேளூரில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதர். போராட்டக்காரர்கள் கலைக்கப்பட்டு தற்போது சூழல் அங்கு எப்படி இருக்கிறது ஸ்ரீதர்? நாகூர் ஆண்டவர் தர்காவின் 467ஆம் ஆண்டு கந்தூரி விழா என்பது கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இந்த கந்தூரி விழாவின் முக்கிய திருவிழாவான சந்தனக்கூடு ஊர்வலம் இன்றைக்கு அந்த நாகையில் நடைபெறுகிறது. இதற்காக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான், ரகுபதி உள்ளிட்டோருக்கு நாகூர் தர்கா பரம்பரை ஆதீனஸ்தர்கள் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இதனை ஏற்று பாத்தீங்கன்னா இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி இன்றைக்கு நாகை மாவட்டம் நாகூர் தர்காவிற்கு வருகை தந்தார். இதற்கு முன்னதாகவே இந்த அழைப்பை ரத்து செய்ய வேண்டும், தமிழக ஆளுநர் நாகை மாவட்டம் இந்த நாகூர் கந்தூரி விழாவிற்கு வரக்கூடாது என பல்வேறு கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள் எஸ்பி அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளித்தனர். இதுக்கு முக்கிய காரணம் அதற்கு அதாவது சட்டம் ஒழுங்கு ஏற்படும் என அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த சூழலில் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி திருச்சி அங்கிருந்து வாகனம் மூலம் நாகை மாவட்டத்திற்கு வந்தார். அப்போது கீழ்வேலூரில் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் எம்எல்ஏ மாரிமுத்து மற்றும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர், காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியுடன் ஊர்வலமாக வந்தனர். இவர்களை அங்கிருந்த அதாவது டிஎஸ்பி பாலகிருஷ்ணன், கென்னடி உள்ளிட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் தடுத்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த இந்த 3 கட்சியினரும் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த போராட்டத்துக்கு பின்னர் ஆளுநருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த 3 கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்தனர். இவர்களை கைது செய்த போது ஆளுநர் வாகனம் என்பது அந்த வழியை, அதாவது கீழூரை கடந்து தற்போது இப்ப நாகூர் தர்காவிற்கு சென்றிருக்கிறது. நாகூர் தர்காவில் தற்போது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அங்கு வழிபாடு நடத்தி வருகிறார். இவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தற்போது நாகையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.